தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமா இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராப்ளத்தையும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் ஆகும். அதனால அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, அதுவா சரியாயிடும். ஏதாவது உங்க உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரியான மருத்துவரிடம் செல்வது நல்லது. அப்புறம் உங்க வேலைகளில் நீங்க இப்போவும் பிஸியாகவே வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கும் நல்லது. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமா இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கமிஷன் வரும். எந்த மாதிரினா ஒரு சில ராயல்ட்டியான ஒரு ஜாப் எடுப்பீங்க, அதுல உங்களுக்குன்னு ஒரு தனி லாபம் கிடைக்கும். அப்புறம் ஒரு சிலர் பார்த்தோம்னா லாபம் கிடைக்கிற ஒரு சில விஷயத்துல நீங்க முதலீடு செய்வதற்கான திட்டத்தை திட்டுவீங்க. அப்புறம் உங்க குடும்ப உறுப்பினர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்துக்குங்க. அதாவது கணவன் மனைவிகளே ஒரு சந்தேகம் வரும்ல, அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அவங்க ஆல்ரெடி ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது இன்னமும் பிரச்சனை பெருசாகும். அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், உங்களோட சப்போர்ட். அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த வாரத்துல உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பது நல்லது. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு உங்களோட கிரியேட்டிவிட்டி பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த வாரத்தை கரெக்டா பயன்படுத்திங்க. சினிமா சம்பந்தப்பட்ட ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்கு. இந்த வாரத்துல கிரியேட்டிவிட்டியா யோசிப்பீங்க, பயங்கரமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த வாரத்திலேயே யோசிச்சு அதை பண்ணுங்க. நீங்க நார்மல் டைம்ல யோசிக்கிறத விட இந்த டைம்ல சூப்பரா பண்ணுவீங்க. மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களோட மைண்ட் படிப்புல இருக்காது. ஏன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றதால நீங்க படிப்புல கவனத்தை செலுத்தாம இருப்பீங்க. ஸோ கிடைக்கிற டைம்லலாம் நீங்க படிக்கிறது உங்களுக்கு நல்லது.